அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு ஜாதக ஆய்வு, அதாவது என்னன்னா, எப்போது எனக்கு வேலை கிடைக்கும். அதாவது இது என்னுடைய ஒரு கிளைண்ட் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்தார். அவருக்கு வேலை திடீர்னு ஒரு ஐடி லைன் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஐடி லைனில் திடீர்னு ஒரு வேலையை விட்டு வெளியே வர சூழ்நிலைகள். அப்போ ஒரு மீண்டும் எப்போ எனக்கு வேலை கிடைக்கும், அல்லது அவ்வளோதான் நான் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ரொம்ப மன உளைச்சலோடு வந்தார். அவருக்கு கேபி ஜோதிட முறையில் அவருக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொன்னேன். அதேமாதிரி சொன்ன அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு வேலை கிடைத்தது. அதை இப்போ நம்ம ஜாதக ரீதியாக எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த் 11/2/1992. இந்த டேட் ஆஃப் பர்த் 11/2/1992 1 மணி 10 நிமிஷத்தில் மிட் நைட்டில் பிறந்திருக்காங்க. 1 மணி 10 நிமிஷம் AM மிட் நைட்டில் சென்னையில் எக்மோரில் பிறந்திருக்காங்க. இவர் பிறக்கும்போது நடக்கிற தசா புத்தி, தசா இருப்பு பிறக்கும்போது சுக்கிர தசை 14 வருஷம் 3 மாதம் 27 நாள். அதாவது தசா இருப்பு, சுக்கிர தசையோட இருப்பு. நடப்பு புத்தி, அதாவது இப்போ இந்த வீடியோ எடுக்கிற நேரத்தில் நடக்கிற புத்தி நான் சொல்கிறேன். செவ்வாய் தசை புதன் புத்தி காலங்கள் 5/12/2025 2/12/2020 வரைக்கும் 26 வரைக்கும், அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவருக்கு நடப்பு புத்தி செவ்வாய் தசையில் புதன் புத்தி நடைபெற்று. இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம கேபி முறையில் கணிச்சு அவருக்கு எப்படி பலன் சொல்லணுன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாதாந்திர கருத்தரங்கு நடைபெறுகிறது. அதில் யாருன்னா கலந்துக்கலாம். அதாவது ஜோதிடத்தில் நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்கள், பொதுவாக எங்கள் பயிற்சி மையத்தில் பயின்றவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் யாருன்னா கலந்துக்கலாம். மேலும் விவரங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள் லொக்கேஷன் மேப் அனுப்புகிறேன். கிட்டத்தட்ட 100 பேர் உட்காரத்துக்கு இடம் இருக்குது. அதனால் யாருன்னா கலந்துக்கலாம். இது ஒரு சேவையாக பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரொஃபஷனல் ரீதியாக நீங்கள் ஜோதிடம் பார்ப்பதற்கு, ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் விருப்பம் இருந்தால், அதாவது என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் 80% இலவசம், 20% என்னுடைய சர்வீஸுக்கு நான் பணம் வாங்குவேன் குறைந்த கட்டணத்தில். டைரக்ட் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. இது சம்மந்தமான விஷயத்தை என்னுடைய வெப்சைட்டில் www.astrotheyavaraj வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். எங்கள் பயிற்சி மையத்துக்கு வரத்துக்கு முன்னாடி திரும்ப புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த புத்தகம் படிச்சுட்டு அப்புறம் எங்கள் பயிற்சி மையத்துக்கு வாங்க. குடுப்பனையும் தசாபதி என்ற புத்தகம். இந்த புத்தகத்தோட ரேட் 500 ரூபாய் ப்ளஸ் 100 ரூபாய் கொரியர் சார்ஜ் 600 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். இந்த புக்கை படிச்சுட்டு 1 மாதம் 2 மாதம் டைம் எடுத்து கூட எங்கள் மந்த்லி மீட்டிங்லாம் கலந்துக்கிட்டு அப்புறம் எங்கள் பயிற்சிக்கு வரலாம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் போவோம். இந்த ஜாதகத்தில் 12 பாவம், அதாவது இந்த ஜாதகத்தை கேபி முறையில் கணித்து நான் இந்த ஜாதகத்தில் 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகளை இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஜாதகத்தில் அதே டேட் ஆஃப் பர்த் 11/2/1992 1 மணி 10 நிமிஷம் 40 செகண்ட். டைம் கரெக்ஷன் வழியாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். சென்னை எக்மோரில் லேட்டிடியூட், அதாவது ரேகாம்சம், லாங்கிடியூடுன்னு சொல்லக்கூடிய ரேகாம்சம் 80 டிகிரி 15 மினிட் ஈஸ்ட்டு, அச்சாம்சம் லேட்டிடியூடு 13 டிகிரி 4 மினிட் நார்த்து, அயனாம்சம் 23 டிகிரி 44 மினிட் 8 செகண்ட் கேபி நியூட்டன் அயனாம்சம். இப்போ ஜாதகத்தில் நடைபெற வயசு 34 வயசு 1 மாதம் 15 நாள் நடைபெறுகிறது. இந்த ஜாதகத்தில் லக்ன பாவத்தோடைய ஆரம்ப டிகிரி, நான் இங்கே ஸ்க்ரீனில் போட்டுக்கிற ஜாதகம் டிகிரி சுத்தமாக கணிக்கப்பட்ட ஜாதகம். லக்ன பாவத்துடைய ஆரம்ப டிகிரி 8 டிகிரி 51 மினிட். 2வது வீட்டுடைய ஆரம்பம், அதாவது விருச்சிகத்தில் 8 டிகிரி 51 மினிட் லக்ன பாவம் ஆரம்பிக்குது. 2வது வீடு தனுசுல 7 டிகிரி 50 மினிட்ல ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்றோம். அதே மாதிரி கிரகத்தோடைய பொசிஷன், கிரகத்தோடைய நிலையும், ஒவ்வொரு ராசிலையும் என்னென்ன கிரகம் இருக்குது. உதாரணத்துக்கு தனுசுல ராகுவும் சுக்கிரனும் என்ன பாகையில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் பார்த்துருக்கேன். இது மாதிரி 12 பாவத்தோட ஆரம்ப நிலைகளையும் 9 கிரகத்தோட நிலையும் இந்த ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை கேபி முறையில் எப்படி நம்ம கணித்து ஜாதகத்துடைய பாவ நிலைகளையும் கிரக நிலையும் மட்டும் வைத்து நம்ம எடுக்கிறோம். இங்கே ஜென்ரல் பொது கான்செப்ட், பார்வை, சேர்க்கை, வக்கரம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம்,
இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லாமல் ஒரு ஜாதகத்துக்கு மட்டுமே, உதாரணத்துக்கு இந்த ஸ்க்ரீனில் போட்டுக்கிற இந்த மாதிரி 12 பாவமும் 9 கிரகமும் நிலையில் உலகத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்க முடியுமே ஒழிய இன்னொருத்தருக்கு இருக்காது. வேணும்னா இதே டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாத்தையும் போட்டுட்டு சென்னைக்கு பதிலாக மதுரைன்னு போடுங்க, திருச்சின்னு போடுங்க, கோயம்புத்தூர்னு போடுங்க, பெங்களூர்னு போடுங்க. லக்னத்தோட டிகிரி மட்டும் இல்லாமல் எல்லா பாவமும் மாறிடும். சரி, மதுரைன்னு போட்டுட்டு இதே லக்ன டிகிரிக்கு வர மாதிரி கொஞ்சம் டைம் கரெக்ஷன் வச்சுட்டிங்கன்னா 2வது வீடு 3வது வீடுலாம் மாறிடும். அப்போ ஒரு ஜாதகம் என்பது தனித்தன்மை வாய்ந்ததுங்கிறது எங்கே நிர்ணயிக்கப்படுகிறதுனா அந்த ஜாதகத்தில் உள்ள 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளை தான் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த ஆரம்ப முனையை தான் நம்ம விதின்னு சொல்கிறோம். இந்த ஜாதகத்தில் பாருங்க, உத்தியோகத்தை பற்றி கேட்டிருக்காரு. உத்தியோகத்தை பற்றி கேட்டோடனே இப்போ நம்ம 12 பாவத்தோடைய ஆரம்ப முனையை ஆளக்கூடிய கிரகத்தை நாங்கள் போடுறோம். லக்ன பாவத்தை ஆளக்கூடிய கிரகம் என்பது சனி, சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகம் ஆளுது. அதில் வலுவானது எதுனா சுக்கிரன். இதே மாதிரி 12 பாவத்துடைய ஆரம்ப முனையுடைய உபநட்சத்திரம் தான் அந்த ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்கிறது. அப்போ இந்த ஜாதகத்துல முதல்ல நம்ம என்ன கேள்வினா, இந்த ஜாதகத்துல எந்த கேள்வி எடுத்தாலும் நம்ம உயர்கணித KP சார ஜோதிட முறையில அந்த பாவத்துடைய கொடுப்பனை எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அந்த வகையில இந்த ஜாதகத்துல உத்தியோகத்தை பத்தி கேட்டோன்னா 6ஆம் பாவத்துடைய கொடுப்பனை எப்படி இருக்கு, 6ஆம் பாவம் வலுவாக உள்ளதா, 6ஆம் பாவம் வலுவாக உள்ளதா. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், எந்த விஷயத்தை எடுத்தாலும் முதல்ல கொடுப்பனையை பார்க்க வேண்டும். இங்க 6வது வீட்டுடைய உபநட்சத்திரம் யார் அப்படின்னா புதன் தான் 6வது வீட்டு உபநட்சத்திரம். இந்த புதன் 6வது வீட்டு உபநட்சத்திரமான புதன் இந்த ஜாதகத்துல இந்த புதன் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் குருவோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. அதுதான் இங்க போட்டு செவ்வாயுடைய நட்சத்திரம் குருவோட உபநட்சத்திரம். இதுக்கப்புறம் இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு எந்த முனையை ஆளுகிறது அப்படின்னா 5வது பாவ முனைக்கு உபநட்சத்திரம் ஆகுகிறது. அதுதான் 5 போட்டு. இதுக்கப்புறம் குரு, இந்த குரு இந்த ஜாதகத்தை எந்த பாவ முனையை ஆளுகிறதுனா 2வது வீட்டையும் 4வது வீடு, அதுதான் இங்க போட்டு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும். நட்சத்திரம் காட்டிய சம்பவத்திற்கு சாதக அல்லது பாதக பலனை உபநட்சத்திரம் காமிக்கும். அப்ப நட்சத்திரம் காட்டிய வீடு, அதாவது இந்த ஏரியா நட்சத்திரம், இது உபநட்சத்திரம். நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு இங்க சாதகமா இருக்கா பாதகமா இருக்கானா, நிச்சயமாக நட்சத்திரம் காட்டிய வீடு ஒற்றைப்படை வீடு. நம்ம எப்போதுமே 12 பாவத்தை தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கறவங்க தெரியும். 12 பாவத்தை ஒற்றைப்படை இரட்டைப்படை 2 வகையா பிரிக்கும். ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்தது, இரட்டைப்படை பாவங்கள் புறம் சார்ந்தது. அப்ப இங்க 5வது காணும்போது 5வது வீட்டுக்கு இங்க இரட்டைப்படை பாவம் வந்துட்டதால நிச்சயமாக 5வது பாவம் தன்னுடைய பலத்தை குறைக்கிறது. அப்ப நட்சத்திரம் காட்டி 5வது வீட்டை கெடுக்கிற பாவம் எதுனா 4வது பாவம் வந்துச்சு. அப்ப நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் கெடுத்து காலி பண்ணிட்டு இங்க 4வது பாவம் 2 4 இயங்க ஆரம்பிச்சிருது. இந்த 2 4 என்பது 6வது வீட்டுக்கு சாதகன்றதால் 6 டெவலப் ஆகிறது. அப்போ 6வது வீட்டு உபநட்சத்திரம் புதன் இந்த ஜாதகத்துல 2 4 6 அப்படிங்கிற பாவத்தை தொடர்பு கொள்கிறது. இந்த 2 4 6ங்கிற பாவம் அற்புதமான பாவம். அதாவது இந்த 6வது பாவத்தின் வழியாக 6வது பாவம் உத்தியோகத்தின் மூலமா அவர் பணம் கிடைக்குது. 4 வந்து தேவைக்கு அதிகமான பணம், ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது, அது நல்லா இருக்கு. அப்போ இந்த 6வது வீட்டுக்கு இது சாதகமாக இருக்கிறது. இதே 6வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் 1 5 9. அப்போ 6வது வீடு 1 5 9 இந்த இடத்துல தொடர்பு கொண்டு இருந்தா இந்த 5வது வீட்டை தொடர்பு கொள்ளுது, பட் இருந்தாலும் உடனடியாக துண்டிக்கப்படுகிறது. அப்ப இது சாதகமான அமைப்பு. அப்ப இவருக்கு கொடுப்பனை நன்றாக வலுவாக உள்ளது. அது மட்டும் இல்லாம இவர் சாப்ட்வேர் லைன், அந்த சாப்ட்வேர் லைனுக்கு உண்டான கிரகம் புதனே 6வது வீட்டுக்கு உபநட்சத்திரமா வருவது ஒரு சிறப்பான அமைப்பு. ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா தொழில் அப்படின்னாவே எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு பாவ காரகத்தையும் கிரக காரகத்தையும் பார்க்கணும். அப்போ உத்தியோகம் தொழில் இந்த மாதிரி விஷயத்துக்கு சூரியன் தான் கிரக காரகம். நம்ம பொதுவாக சனி நம்ம சொல்லுவோம், சனி வந்து லோ கிளாஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஒரு லெவலுக்கு மேலே உயர்ந்த நிலையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சூரியன் நன்றாக இருக்கிறது. சனி வந்து லோயர் கிரேட், அடிமை பணின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு ஒரு பிலோ மிடில் கிளாஸ், அதாவது ஒரு ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சனி. பட் ஸ்கில்டு லெவல், செமி ஸ்கில்டு லெவல் பார்க்கும்போது சூரியன் நல்லா இருக்கணும். இந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து இந்த ஜாதகத்தில் 4வது வீட்டுக்கு உபநட்சத்திரமா வராரு. எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமா வரல, 4வது வீட்டுக்கு வராரு. சூரியன் வந்து செவ்வாய் சாரம் குரு உபநட்சத்திரம், அதான் இங்கே போட்டிருக்கோம்.
இந்த சூரியன் வந்து பாவமுனிக்கு வரல, 4வது வீட்டுக்கு வராரு. அதாவது பாவமுனியில உபநட்சத்திரமா எங்கேயும் வரல அப்படின்னா நாம இந்த ஏரியாவில் எங்க இருக்குன்னு பார்க்குறோம், 4வது வீட்டுக்கு வராரு. அவர் செவ்வாய் சாரம் 5, செவ்வாய் வந்து 5வது வீட்டுக்கு உபநட்சத்திரம். அதுக்கப்புறம் அதே குரு 2 நாள், ஏற்கனவே பார்த்தோன்னா அதே குரு 2 நாள். இங்க நட்சத்திரம் காட்டி 5வது வீட்டு உபநட்சத்திரம் கெடுத்து 2 நாள். அப்போ இங்க கிரக காரகத்தோட கொடுப்பனையும் பாவ காரகத்தோட கொடுப்பனையும் பிரமாதமாக உள்ளது. அப்ப கிரக காரகம் பாவ காரகம் நல்ல வலுவா இருக்குதால இவருக்கு உத்தியோகத்துல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கு, கொடுப்பனை வலுவாக உள்ளது. உடனே நான் கேட்டேன், ஐயா நீங்க படிச்சு முடிச்ச உடனே நல்ல வேலைக்கு நீங்க போயிட்டு இருப்பீங்க சார், ரொம்ப நாள்லாம் பெண்டிங் இருக்க மாட்டீங்க, கிட்டத்தட்ட உங்க வயசு கிட்டத்தட்ட 34 வயசு ஆகுது. இப்போ அந்த நேரத்தில் 33 வயசு ஆச்சு. இந்த வயசுல கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே நல்லாவே ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் சார் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இப்போ தான் எனக்கு ஜாப் போயிட்டு அப்படின்னாரு. அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த ஜாப் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கொடுப்பனை நல்லா இருக்கு, தசாபுத்திகள் ஏதாவது பிரச்சனை இருக்கும், தசாபுத்தியை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன துறையில் இருக்கிறார். எப்போதுமே நம்ம ஏற்கனவே கேபி சாரதிக முறையில் தொழில் என்பது உத்தியோகம் என்பது 6வது வீடு, அது கிரக காரகம் பாவ காரகம் பார்த்துட்டு ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் நல்லா இருக்காரு, அந்த துறைக்கு உண்டான பாவம் வந்து கெட்டு போகாமல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவர் சாஃப்ட்வேர் லேனுங்கிறத இந்த சாஃப்ட்வேர் லேனுக்கு உண்டான பாவம் நல்லா இருக்கிறது பார்க்கும்போது சாஃப்ட்வேர் என்பது 3வது பாவத்துடைய உபநட்சத்திரம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்துல சுக்கிரனுடைய ஸ்டார் கேதுவோட சன். அப்போ சுக்கிரன் கேது போட்டார். இந்த சுக்கிரன் 3வது வீட்டுக்கு மட்டும் இல்லை, 1க்கும் 3க்கும் 7க்கும் வராது. அதான் 1, 3, 7, இது 1, 3, 7. இந்த கேது வந்து ஜாதகத்தில் 9வது பாவம். இது நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணியா இருக்கிறதால மொத்தமாக அப்படியே போட்டுருக்காங்க. அப்போ இங்கே 3வது பாவம் 1, 3, 7, 9 தொடர்பு போடுறதால இது எல்லாம் 3வது வீட்டுக்கு சாதகமான பாவம். அப்போ இந்த கம்ப்யூட்டர் துறையில ஈடுபாடோட இருப்பதற்கான கொடுப்பனை. 2வது லக்னம் வந்து ஒருத்தருடைய ஈடுபாடை கிடைக்கும், ரொம்ப டெப்தா ஒரு நீண்ட காலம் ஒரு துறையில இருக்கிறோன்னா லக்னம் அதற்கு சாதகமாக இருந்தாதான் ஒருத்தர் மனம் வந்து மனசு ஒத்து ஒரு துறையில் ஒரு துறையில ஒர்க் பண்றது வெறும் சம்பளத்துக்காக மட்டும் இல்லாமல் அந்த துறையில நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற அமைப்புல லக்னம் அதற்கு சாதகமாக இருக்கிறதா. ஏன்னா லக்னம் தான் ஒரு ஜாதகத்துடைய மூல. அப்ப லக்ன பாவத்துடைய உபநட்சத்திரமே 3வது வீட்டுக்கு உபநட்சத்திரமா வந்துடுறதால இங்க லக்ன கொடுக்கணும் 3வது பாவ கொடுக்கணும் நன்றாக வலுவா இருக்கும். இங்க 3வது பாவம் நல்லா வலுவா இருக்குல்ல, கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில் அவருக்கு இயற்கையாகவே ஒரு அறிவு இருக்கு, சுய அறிவு இருக்கு. லக்ன பாவத்துக்கு சுய அறிவு இருக்கு. லக்ன பாவம் எந்த பாவத்தையும் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ ரீதியான சுய அறிவு இருக்கு. அந்த வகையில இங்க லக்ன கொடுப்பனை நல்லா இருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம கொடுப்பனையை பார்த்து, கொடுப்பனைங்கிறது 6வது பாவ கொடுப்பனை, கிரக கொடுப்பனை, பாவ கொடுப்பனை, கிரக கொடுப்பனை சூரிய. அதுக்கப்புறம் அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவ கொடுப்பனை. கம்ப்யூட்டர் துறை என்பது 3வது பாவம், அதனுடைய பாவ கொடுப்பனை. அதுக்கப்புறம் லக்ன கொடுப்பனை பார்த்தாச்சு. கம்ப்யூட்டர் துறைக்கு உண்டான கிரகம் யாருன்னா புதன். அந்த புதன் எப்படி இருக்குன்னா புதனே 6வது வீட்டுக்கு வந்துட்டு வலுவா இருக்கு. அப்ப இங்க கொடுப்பனை என்னும் போது இங்க நல்ல நிலையில் இருக்கிறது. அப்ப இதுக்கப்புறம் தசாபுத்தின்னு வரும்போது நடப்பு தசை. இப்போ செவ்வாய் தசை ஓடுகிறது. செவ்வாய் தசைங்கிறது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 7/6/2022 முதல் 7/6/2029 வரை செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் 5வது வீட்டு உபநட்சத்திரம். அது சூரியனுடைய ஸ்டார்ல ராகுவோட சம்பளம். சூரியனுடைய நட்சத்திரத்துல ராகுவோட உபநட்சத்திரத்துல சூரியன் 4வது வீட்டுக்கு உப நட்சத்திரம் ஏற்கனவே நாங்கள் போட்டாலே அது 4 போட்டாங்க போட்டுருங்க. ராகு வந்து 8க்கும் 11. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு 8க்கும் 11க்கும் வராரு இல்லையா. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நட்சத்திரம் காட்டிய 4வது வீட்டு உபநட்சத்திரம் காட்டிய 11வது வீடு, இந்த வீட்டுக்கு இது 8வது இடங்கிறதுல 4வது வீடு கட் ஆயிடுச்சு. அப்போ 8, 11ங்கிறது வேலை செய்யுது. அப்போ தசாநாதன் எப்போதுமே தசையில் வந்து 8ஓ 12ஓ இருந்தா, நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னு தெரியும், இருக்கிற 12 பாவத்தில் 8, 12 8, 12ங்கிற பாவமும் 5, 9ங்கிற பாவமும் எப்பவுமே நமக்கு பிரச்சனை தரும். 8, 12ங்கிறது மன உளைச்சல், டென்ஷன், விரயங்கள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள், அக வாழ்க்கை புற வாழ்க்கை ரெண்டுத்தையும் கெடுக்கக்கூடிய பாவம் 8, 12.
5-9ங்கிறது நம்மளுடைய பர்சனல் லைஃபை கெடுக்காது, பொருளாதார ரீதியா. ஏன்னா 10வது வீட்டுக்கு 8, 12வது பாவமா போயிடுது இல்லையா. இந்த 5-9ங்கிறது 6-10ன்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அப்படியே 12வது பாவமா போயிடுறதால இந்த 5-9ங்கிறது ஒருத்தர் சிறப்பாக செயல்பட வைக்க முடியாது. ஒருவேளை 8வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வீடு 2, 12வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வீடு 6, 5வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வீடு 11, 9வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வீடு 3, இந்த மாதிரி இருந்தா ஓரளவு அதனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். அந்த வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 8 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 இல்லைங்கிறதால கூட 11 இருக்குங்க. அப்போ இது மோசம் இல்லை, பட் இருந்தாலும் 8வது வீடு இருக்கிறதால இந்த செவ்வாய் திசையில வலிகளும் டென்ஷன்களும் அவமானங்களும் இருக்கு, டென்ஷனும் இருக்கு. தசாநாதர் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கார், ரொம்ப மோசமான இல்லை, கொஞ்சம் பலவீனமாக இருக்கார். இப்போ நடப்பு புத்தி என்ன? அதாவது இந்த ஜாதகர் எங்கிட்ட பார்க்க வரக்கூடிய நேரத்தில் 2025 கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் தான் வந்தார். இந்த ஜாதகம் எங்கிட்ட பார்க்க வரக்கூடிய காலகட்டம் 2028 ஆகஸ்ட் மாதம் வர்றார். அப்போ ஓடக்கூடிய புத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி புத்தி ஓடும். சனி புத்தி வந்து 27/10/2024 5/12/2025 வரைக்கும் சனி புத்தி. சனியை பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் 10க்கும் 12க்கும் உபநட்சத்திரமாக வராது. இந்த ஜாதகத்தில் சனி வந்து 10வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் உபநட்சத்திரம். அது சந்திரனுடைய ஸ்டார்ல இருக்கு, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. சந்திரன் வந்து பாவமுனிக்கு எங்கேயும் இல்லை, அதே மாதிரி இந்த இடத்துலையும் எங்கேயும் இல்லை. 11வது நட்சத்திரமா இருக்கு, அதுதான் இங்கே 11 போட்டிருக்கோம். மீண்டும் சனியே வந்துடுறார் உபநட்சத்திரமா. சனி நின்ற நட்சத்திரம் சனி, சனி நின்ற நட்சத்திரம் சந்திரன், உபநட்சத்திரம் சனி. அப்ப இங்க 10-12 வரும்போது 11வது வீட்டு கெடுக்கிற பாவம் 10 இருக்குதால 11வது பாவம் கட்டாயிடு. நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு உபநட்சத்திரம் 12வது வீட்டை காமித்தால் உடனடியாக அது துண்டிக்கப்படும். அப்படிங்கிறதால இங்க கட்டாயிட்டு இங்க 10-12 இந்த 10வது வீடு வேலை செஞ்சு 12வது வீடு வேலை செஞ்சிடும். இங்க திரும்பவும் என்னன்னா இந்த 10வது வீடுங்கிறது நல்ல அற்புதமான பாவம். ஆனா 12வது வீடுங்கிறது மன உளைச்சல், வலி, வேதனை குறிக்கிற பாவம். இப்போ 10 வேலை செஞ்சு 12 வேலை செய்தால் 12ங்கிறது பொதுவான இழப்புகளை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த சனி புத்தி வந்தோடனே அவருக்கு டார்ச்சர், நிறைய வேலையில் நிறைய டார்ச்சர், வலிகள், வேதனைகள் தவிர அவரை வேலையை விட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி புத்தி அவர் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அடுத்து வேலை எப்போ கிடைக்குன்னு உடனடியாக அவர் வேலை கிடைக்குன்னு எதிர்பார்த்தார். பட் அந்த வேற ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ போகும்போது ஓகேன்னாங்க, அதுக்கப்புறம் இல்லைன்ட்டாங்க. அப்போ உடனே வெக்ஸ் ஆகிட்டார், அவசரப்பட்டு அங்கேயும் வேலை விட்டாச்சு, புது இடத்துலையும் வேலை கிடைக்கலங்கிறதெல்லாம் மனம் வந்து போயிட்டு தான் வரார். இப்போ இந்த சனி புத்திக்கு அப்புறம் இந்த சனி புத்தி, ஏன்னா ஒரு புத்தி சரியில்லை என்றால் இந்த புத்தி, ஏன்னா இந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா தசாநாதன் காட்டிய 8வது வீட்டுக்கு இந்த புத்தி காட்டிய 10வது வீடு சாதகமாக அமைகிறது, 12வது வீடு சாதகமாக அமையுது. தசாநாதன் காமிச்ச 11வது வீட்டுக்கு இந்த 12வது பாவம், அதாவது தசை புத்தின்னு அப்படி போட்டுக்கணும். தசை புத்தி அப்படின்னு போகும்போது செவ்வாய் தசை 8-11, 8யும் 11யும் தொடர்பு கொள்ளுது. சனி புத்தி 10-12 தொடர்பு கொள்ளுது. இங்க ரிசல்ட் என்னன்னா 8வது வீட்டை இது டெவலப் பண்ணும். ஆனா 11வது வீட்டுக்கு 12வது பாவத்தில் 11வது வீட்டு கட் ஆயிடுது. அப்போ 8, 10, 12ன்னு வரும். அப்போ இந்த சனி புத்தியில அவருக்கு 8, 10, 12வது பாவங்கள் வேலை செய்யறதால அவருக்கு நிறைய மன உளைச்சல், டென்ஷன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டார். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ட்டு. ஏன்னா ஒரு கம்பெனியில் போயிட்டு கிடைக்க வேலை உண்டுன்ட்டு கடைசியில் அவங்க இல்லைன்ட்டாங்க. அப்போ இந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணியாச்சு, வெளியில் வந்துட்டார். வேறு வேலையை தேடுறாரு, முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். அதாவது இப்போ 2025 ஒரு ஜூன் மாதம் வாக்கில் வெளில விட்டார். வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே, அதாவது 2025 சனி புத்தி ஆரம்பித்த நாள்லேருந்தே அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து அது ப்ரெஷர் தாக்காமல் வேற ஒரு கம்பெனிக்கு வேலை கிடைக்கிது நம்பி இந்த கம்பெனி விட்டுட்டார். இங்கேயும் வெளியில் வந்துட்டார். ஜூன் மாதம் நெருக்கத்தில் வெளியே வந்துட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறார், வேலை கிடைக்கல, ரொம்ப நொந்து போயிட்டார். அப்போ நம்மகிட்ட வரும்போது இவர் ஜாதகத்தில் கொடுப்பனி நன்றாக இருக்கிறதுக்கு நடக்கிற புத்தி தான் பிரச்சனை. இப்போ இவருக்கு அடுத்து சனி புத்திக்கு அப்புறம் புதன் புத்தி வந்து 5-12-2025 முதல் 2-12-2026 வரைக்கும் புதன் புத்தி வருது. செவ்வாய் திசையில் புதன் புத்தி. இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக, ஏற்கனவே நம்ம முதல்ல பார்க்கும்போது புதன் வந்து 6வது வீட்டு உபநட்சத்திரம். அப்போ 6வது வீட்டுக்கு நன்மையோ தீமையோ செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. எப்படி சனி வந்து 10வது வீட்டுக்கு உபநட்சத்திரமோ, 10வது வீடுங்கிறது ஒருத்தருடைய கௌரவம், அந்தஸ்து, பதவின்னு சொல்லக்கூடியது. அப்போ இங்கே 10வது வீட்டு கெடுத்துச்சு.
சனி. ஆனா அடுத்து வரக்கூடிய புத்தி புதன் புத்தி 6வது வீட்டு உபநட்சத்திரமா இருந்து 2, 4, 6 தொடர்பு கொள்றதால இந்த புதன் புத்தி பிரமாதமாக உள்ளது. அப்ப புதன் புத்தி அவருக்கு நல்ல வலுவாக உள்ளதால் நிச்சயமாக இந்த புதன் புத்தியில கிடைச்சிருக்கும். இந்த 5/12/2025 நான் சொல்றதால அநேகமாக ஒரு அடுத்த வருஷம் 2026ல் உங்களுக்கு நிச்சயமாக ஜனவரி மாதத்துக்கு பிறகு வேலை கிடைச்சிருங்க. நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிரகங்கள் கொடுப்பனை என்பது நன்றாக வலுவாக உள்ளதால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தசா புத்தி மூலமாக வரக்கூடிய ஒரு டென்ஷன். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கொடுப்பனை நன்றாக வலுவாக உள்ளதால் 6வது பாவம் 2, 4, 6 அந்த 6வது பாவத்தில் கொடுப்பனை நல்லா வலுவாக உள்ளதால் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். பயப்பட வேண்டியது இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் வழி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மீண்டும் எங்கிட்ட கால் பண்ணார். இடையில ஆமாம் சார் வேறு ஜாப் கிடச்சி சார், இந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கான ஆலோசனை சொன்னேன். இப்போ அவருக்கு 2026ல் பிப்ரவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து அவர் ஜாப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டார். என்னென்னா அப்போ நடந்த புதன் புத்தி நன்றாக வலுவாக இருக்கிறது. இந்த புதன் புத்தி நல்லா இருந்ததால் கொடுப்பனையும் நல்லா இருந்ததால் அவருக்கு செட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய தசாநாதன் காமிச்ச 8வது வீட்டு 8, 11 பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய 2, 4, 6ங்கிறது 8வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 இருக்கு இல்லையா. தசாநாதன் கையில் வச்சுங்க 8வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 இருக்கு, 4, 6 இயற்கையாக இருக்கு. அப்போ இந்த புதன் புத்தியில அவர் நல்ல சிறப்பாக வருவார். அடுத்து கேது புத்தி எப்படி இருக்குன்னு கேட்டார். அவர் தொடர்ந்து நம்ம வீடியோலாம் ரெகுலராக பார்க்குற நபராக இருக்குதால அடுத்து வரக்கூடிய கேது புத்தி இந்த ஜாதகத்தில் கேது நான் போட்டிருக்கேன். அந்த ஜாதகத்தில் நான் போட்டு அவருக்கு கொடுக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் கேதுன்ற கிரகம் ரொம்ப வீக்காக இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜாதகத்தில் கேது அப்படிங்கிறது ராகுவோட ஸ்டாரு புதனுடைய சப். கேது அப்படியே இங்கே போட்டுறேன் நான். கேது ராகுவோட ஸ்டாரு புதனுடைய சப்பு. கேது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 9வது வீட்டு உபநட்சத்திரம். அது ராகுவோட ஸ்டாரு. ராகு 8, 11, புதன் 6. அப்போ ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, 8 தான் வரும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது புத்தியில் கடுமையான மன உளைச்சல் டென்ஷன்லாம் இருக்கும். ஆனால் கேது புத்திங்கிறது ஒரு குறுகிய காலம் தான், ரொம்ப நாள்லாம் இல்லை. அது ஒரு 4 மாதம் தான், 4 மாதம் 5 மாதம் தான் இருக்கும். அதனால் ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை சார் அப்படின்னு. இப்போ இந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இவருக்கு உத்தியோகத்துக்கு சிறப்பெடுத்து தரும் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் நான் போட்டு காமிக்கிறேன். 9 கிரகத்துடைய கொடுப்பனை, ஒரு 9 கிரகத்துடைய தொடர்புகளை நான் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியன் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஸ்டாரில் குருவோட சப்பில் சூரியன் 2, 4ங்கிற பாவத்தை வலுவாக தொடர்பு கொள்கிறது. அப்போ சூரிய புத்தி, சூரியனுடைய அந்தரங்கள், இதெல்லாம் சூட்சுமங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும். சூரியன் தான் ஒரு ஜாதகத்தில் தொழிலுக்கான காரகன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பாவக்காரகன் கிரகக்காரகன் பிரிக்கும் போது சூரியன் தான் தொழிலுக்கான காரகன். அப்போ ஜாதகருக்கு ஒரு ஆளுமை தன்மை என்பது இயற்கையாகவே இருக்குது. 2வது சந்திரன் 5, 11. சந்திரன் அவ்வளோ பிரச்சனை தரக்கூடிய கிரகம் இல்லை. 5 இருந்தாலும் 11 இருக்குதால பிரச்சனை இல்லை, மிதமான வருமானம் இருக்குது. செவ்வாய் 8, 11. செவ்வாயில் மன உளைச்சல் டென்ஷனும் வரும், அதுக்கப்புறம் ரிலீஃபும் வந்துடும். ஏன்னா 8, 11 பார்க்கும்போது 8வது வீட்டை விட 11வது பாவம் வலுவானது. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 8வது பாவம் வேலை செஞ்சாலும் 11 வர்றதால அது தப்பிச்சிக்கலாம். புதன் மிக அற்புதமான கிரகம். புதன் 2, ஏன்னா இவர் செய்கிற தொழிலுக்கான கிரக காரகம் புதன். அந்த புதன் 2, 4, 6ங்கிறதால புதனுடைய காரகம் மூலமாக நீண்ட காலம் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் குரு 1, 3, 7, 9 குருவுடைய புத்தி, குருவோட அந்தரத்திலேயோ மிதமான வகையில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். இல்லைன்னா இவருடைய ஜாதகத்தில் புதன் ஒற்றைப்படை பாவம் இருக்கிறதால புதனில் நிறைய மகிழ்ச்சி சந்தோஷங்கள் இருக்குது, மிதமான வகையில் பொருளாதார ஏற்றம். பட் வேலையிலேருந்து வெளியில் வர மாட்டார். சுக்கிரன் 1, 3, 7, 9 வெறும் 9னா தான் பிரச்சனை. 3வது வீடு கண்ட்ரோல் பண்ணுறதால சுக்கிரனுடைய புத்தியிலும் குருவோட புத்தியை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சுக்கிரனுடைய புத்தி. அதுக்கப்புறம் சனி 10, 12. சனி வீக்கான கிரகம். எப்பப்பெல்லாம் சனி புத்தி வருதோ அப்பப்பெல்லாம் ஜாதகருக்கு நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல் வரும். அவருக்கு முன்னாடி சந்திர தசையில் சனி புத்தி வரக்கூடிய காலகட்டத்தையும் சொன்னேன். அப்போ அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு 1, 3, 7, 11. ராகுவும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசனால ஒரு மிதமான இன்கம் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. கேது 6, 8 வலிகள் வேதனைகள் கேதுல அதிகமாக இருக்கும்.
அந்த நேரத்தில் நம்ம வேலையில் தான் இருக்கணும், அதை அவசரப்பட்டு வெளில வரக்கூடாது. அப்போ இந்த ஜாதகத்தில் கேதுவும் சனியை தவிர மீதி எல்லா கிரகமும் நன்றாக இருக்கிறது. அப்போ இந்த பாவ முனைகள், இப்போ நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்ததுல வெறும் பாவ முனைகள் மட்டும்தான் எடுத்திருக்கோம். இந்த ஜாதகத்தில் இப்போ இந்த ஸ்க்ரீனில் போட்டுக்கிற சிக்னிஃபேக்டர் மாதிரி இந்த ஜாதகத்தில் இந்த டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் 2 நிமிடம் கூட்டி 2 நிமிடம் கழித்து ஒரு டேபிள் போடுங்க. அதாவது உயர்கணித கேபி சாரோஜ முறை, குறிப்பாக கேபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டேபிள் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா எளிமையாக, அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக. ஏன்னா ஜோதிடங்கிறது ஒரு கலைத்துறை. இந்த கலைத்துறைக்கு ஒரு கட்டுப்பாடு தேரும், ஒரு 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 மெத்தடாலஜி வேணும். அந்த மெத்தடாலஜியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து வலியுறுத்துவதற்காக இந்த மாதிரி டேபிள் போட்டு சொல்கிறதுக்கு காரணம் எளிமையாக ஒற்றைப்படை பாவம், இரட்டைப்படை பாவம். ஒரு ஜாதகத்தோடைய தனித்தன்மை எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது? 2 கிரகத்தோட சேர்க்கையிலா இல்லை, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கதாலேயா இல்லை. இதெல்லாம் வருடம் ஃபுல்லாக ஒன்றா தான் இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லைங்கிறதால நாம் பார்வை, சேர்க்கை, பரிவர்த்தனை, அஸ்தங்கம், அஸ்தமனம், இந்த மாதிரி நம்ம ஜென்ரல் விஷயத்தை நம்ம எடுக்கும்போது அது அவருடைய ஜாதகத்துக்கு சொல்லக்கூடிய பலன் இல்லை, அது பொது ஜாதகம். நம்ம அவருடைய தனிப்பட்ட ஜாதகம்னு பார்க்கும்போது 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளையும் 9 கிரகத்தோடைய பொசிஷன் நிலைகளையும் வைத்து தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில் இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ கேது புத்தி ஒரு 4 மாதம், அதுக்கப்புறம் அவர் வரக்கூடிய ராகு தசை எப்படி இருக்குன்றார். ராகு தசை ஜாதகத்தில் ஏற்கனவே பார்த்த மாதிரி ராகு தசை 1-3-7-11-7 பாவத்தை தொடர்பு கொள்றதால ராகு தசையும் நல்ல நிலையில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ராகுவை பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய ராகு தசையை எப்படி நான் சொல்லிடுறேன். ராகு இந்த ஜாதகத்தில் சுக்கிரனுடைய ஸ்டாரில் சுக்கிரனுடைய சப்பு, அதாவது ஒரு கிரகத்தோடைய நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகம் வந்தால் உப நட்சத்திரம் தான் டிசைடிங் ஃபேக்டர். ராகு இந்த ஜாதகத்தில் உப நட்சத்திரமாக சந்திரனோட உப நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் போட்டுருக்கு. ராகு இந்த ஜாதகத்தில் 8க்கும் 11க்கும் உபநட்சத்திரம். சுக்கிரன் அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே 1-3-7, இந்த ஜாதகத்தில் சந்திரன் ஏற்கனவே பார்த்துட்டு 11வது வீட்டு நட்சத்திரம் 11 போட்டாச்சு. அப்போ இது எல்லாமே 2 ஒரே அமைப்புங்கிறதால எல்லாம் ஒற்றைப்படை பாவத்தில் 1-3-7-11. இந்த பாவங்கள் ரொம்ப அருமையான பாவம், மிதமான இன்கம், மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ராகு தசை நல்லா இருக்கு, செவ்வாய் தசையை விட ராகு தசை நிச்சயமா நல்லா இருக்கும். கட்டாயிச்சா? இந்த ராகு 1-3-7-11ங்கிறதால ஏற்கனவே சொன்ன மாதிரி 8-12 5-9 இந்த ராகு தசை தொடர்பு கொள்ளலை. அப்போ 1-3-7-11ங்கிறது 1வது விட கௌரவமாக இருப்பதையும் 3வது பாவம் மாற்றங்கள், அதாவது கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு 3வது பாவம் தசையில் இருந்தால் நல்ல அமைப்பு. இதே மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு 3வது பாவம் தசையில் இருக்கக்கூடாது. மெக்கானிக்கல் லைன் என்பது 4வது பாவம். அப்போ 7 எல்லாரோட இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பு, 11 மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருந்தாலும் கூட இவருக்கு இந்த ராகு தசை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வகையில் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்க்ரீனை மீண்டும் நான் போடுறேன், 9 கிரகத்தோட அந்த தொடர்புகளை மீண்டும் நான் போடுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சூரியன் 2-4, புதன் 2-4-6. இந்த சூரியன் புதன் இந்த 2 கிரகத்தோட காலகட்டத்தில் ஒரு பொருளாதார நிலை நல்லா இருக்கும். ஆனால் மற்ற கிரகங்கள், அதாவது சந்திரன், அதுக்கப்புறம் ராகு, குரு, சுக்கிரன், இந்த காலகட்டத்தில் மிதமான வகையில் பொருளாதார நிலை இருக்கும். சனி, கேதுன்ற 2 கிரகத்தோட காலகட்டத்தில் தான் அவருக்கு நிறைய மன உளைச்சல், டென்ஷன் இருக்கும். செவ்வாய் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய 3வது லெவலில் இருக்கக்கூடிய வீக்கான கிரகம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் கொடுப்பனை நன்றாக இருப்பதால், 6வது பாவத்தில் கொடுப்பனை நன்றாக இருப்பதால் நீண்ட காலம் வேலையில் இல்லாமல் இருக்க முடியாது. அதேமாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாமான்னு கேட்கும்போது 6வது பாவம் மாத சம்பளம், 7வது பாவம் பிஸ்னஸ். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6வது பாவம் 2-4-6 பொருள் சார்ந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுது. ஆனால் 7வது பாவங்கிறது 1-3-7-9ங்கிறதால இது எல்லாம் ஒற்றைப்படை பாவமாக இருக்கிறதால 7வது பாவம் பொருள் சார்ந்த பாவத்தை தொடர்பு கொள்ளலை. அதனால் வாடிக்கையாளர்கிட்ட பணம் வாங்கக்கூடிய அமைப்பு இவர் ஜாதகத்தில் இல்லை. அதனால் மாத சம்பளம் தான் இவருக்கு பெஸ்ட்டு. இன் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் கூட அவர் மாத சம்பளத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொன்னால், அவரும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எண்ணெல்லாம் இல்லை, சும்மா கேட்டேன் சார் அப்படின்னார். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு டாபிக் பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.